நான் இந்த வீடியோ வந்து இப்போ எதுக்கு எடுக்கிறேன்னா, இன்னைக்கு நான் போட்ட ஒரு வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. அது நான் போட்டதுக்கு காரணம், ஆ, ஒருத்தவங்க போட்ட அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் ஏன்னா அன்வான்டான பேச்சு. நேற்றே நான் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டேன், என்னை பற்றி பேசக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் மறுபடியும் எனக்கு ஒரு பட்ட பேர் வச்சு, நான் அல்டா பிராணி அந்த மாதிரிலாம் வச்சு தேவையில்லாதது இல்லையா, நம்மளை ட்ரிகர் பண்ணுற மாதிரி. நீங்கள் பெரியம்மாவோட ஆளாக நினைக்கிறீங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்குள்ளே வந்தால் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற கேமரா வச்சு நீங்கள் எடுத்திருப்பீங்க, நான் உங்களை ஏற்றுறேன். நான் எதுக்கு அதை சொன்னேன்றதை அவங்களுக்கு மறந்து போயிடுது போல். நான் எதுக்கு சொன்னேன், நீங்கள் மேஜிக்லாம் பண்ணுறீங்க, என்ன சொன்னீங்க, 45 நாளில் அழிஞ்சு போயிடுவேன்னா ஒரு வீடியோ போட்டாங்க. அதுக்கு தான் நான் பதில் கொடுக்க சொன்னேன், நல்ல வேலை அவங்கள வீட்டில் ஏற்று. ஏன்னா இந்த மாதிரி ஒரு குணம் உள்ளவங்கள எப்படி இது பண்ண இதுதான் சொன்னேன். ஸோ இதுக்குரிய எல்லாமே நேற்றே பேசி முடிச்சே சொல்லுது. இன்னைக்கு காலையில் வீடியோ தேவையே கிடையாது. இன்றைக்கி அவரும் லைவில் உட்காந்து அவங்க வீட்டில் அவர் என்ன பேசுனதுன்னு பார்க்கவே இல்லை. அவர் வந்து என்ன சொல்கிறார், அவள் சொல்கிற மாதிரியே நீங்களும் பெரிய மாமா, அவங்க தான் சொன்னாங்க என்ன நீங்கள் பெரிய மாவோட ஆளான்ட்டு, அப்புறம் நீங்கள் எப்படி அதை கேட்குறீங்க? முதல்ல அவங்க என்ன வீடியோ போடுறாங்கன்னு பாருங்கள். காலையில் போட்ட வீடியோ பார்த்தீங்களா? அவங்கள பேசி நான் வந்து வியூவர்ஸ் ஏற்றிக்கிட்டு அதில் வந்து அந்த சாக்கடையில் இருக்க நோ எச்சை வந்து அந்த நரகளை நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாங்களே, உங்களுக்கெல்லாம் மனசாட்சி இருக்கா? அப்படி பேசலாமா? எவ்வளோ வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, எவ்வளோ செஞ்சுருப்பேன். பிடிக்கலனாலும் மூடிட்டு போயிடணும் இல்லையா? இந்த மாதிரி பேசலாமா ஒரு பப்ளிக் மீடியாவில் உட்காந்துட்டு? அவங்களுக்கு என்ன சுயமரியாதை இருக்கோ அதே தான் மற்றவங்களுக்கும். அது யோசிக்கணும் இல்லை? யார் என்ன சொன்னாலும் சரி, பிரச்சனைன்னு வந்தானா தெரியுது இல்லையா? அப்போ யார் என்ன சொன்னாலும் பேசக்கூடாதுன்னு தெரியுமா? தேவையே இல்லையா? அது நேற்றே நீங்கள் பேசி முடிச்சிட்டிங்களா? முடிஞ்சிடுச்சா? இன்னைக்கு காலையில் அந்த வீடியோவுக்கு அவசியம் இருக்கா? தேவை கிடையாது இல்லையா? எதுக்கு அந்த வீடியோ? நீங்கள் முதல்ல போயிட்டு அந்த வீடியோவை பாருங்கள். மற்றவங்களை குறை சொல்கிறத விடுங்க. லைவ் அன்னைக்கு போட்டது நான் ஒன்றே கேட்குறேன், நான் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கொடுத்த காசோட ஸ்க்ரீன்ஷாட் எப்படி இன்னொருத்தவங்களுக்கு போகும்? நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கள். நீங்கள் யாரும் சொன்னீங்க? நீங்கள் சொன்னீங்களா? அதையும் முடிச்சாச்சா? அன்றைக்கே முடிஞ்சிச்சா? நேற்று காலையில் கூட நான் ஏன் வீடியோ போட்டிருக்க மாட்டேன். நேற்று காலையில் அவங்க உட்காந்து என்னை பற்றி பேசுனாங்க. அதுக்கு தான் நான் சொன்னேன். அதுவும் வந்து நக்கலாக அம்மா அம்மானு பேசும்போது தான் நான் சொன்னேன், நீங்கள் அந்த மாதிரி அம்மா அம்மானு என்னை கூப்பிடாதீங்கன்னு சொன்னேன். நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்க்கல. அப்போ உங்கள் வீட்டில் யார் என்ன பேசுகிறான்னு நீங்கள் பார்க்காம அடுத்த பொம்பளைங்களுக்கும் அடுத்த ஆளுங்களுக்கும் நீங்கள் அட்வைஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் அதுவும் இல்லாமல் நான் நேற்று என்ன சொன்னேன், இன்னொரு தடவை என்னை பற்றி பேசினா நீங்கள் காலில் என் தலையில் விழுந்தாலும் நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன்னு. அதுக்கு அந்த அம்மா இன்னைக்கு காலையில் என்ன சொல்லுது வீடியோவில், நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய ஆளா, நீங்கள் கடவுளான்னு கேட்குது. இதெல்லாம் தேவையா பேச்சு? இதே வாய் தானே சொல்லிச்சு, நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி, நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்த பிறகு தான் எங்கள் லைஃப் நல்லா இருந்தது. அது எப்படி பழசெல்லாம் மறந்துடும்? நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னா நல்லா இருங்க, அது உங்கள் தனிப்பட்ட உழைப்பு, அது உங்கள் தனிப்பட்ட விஷயம். நீங்கள் என்ன பேசக்கூடாது. நீங்கள் முதல்ல யார் என்ன பேசுகிறான்னு பார்க்கணும். அது எப்படி என்ன வேணாலும் நீங்கள் உட்காந்துட்டு சகட்டு மேனிக்கு எல்லாரையும் பேசிடுவாங்களா? எங்கள் எல்லாரும் சொன்னாங்க, என் தங்கச்சிங்கெல்லாம் அவங்களுக்கு வியூவர்ஸ் கொடுக்காதீங்க, நான் இந்த வியூவர்ஸில் தான் சாப்பிட்றேன்னா. சரி, அப்படியே சாப்பிட்டா கூட என்ன, இப்போ எவ்வளோ வாங்கி தின்னுட்டீங்க, அதை கழிச்சிக்க வேண்டியது தானே. அதுக்கு அப்படி பேசலாமா உட்காந்து லைவில்? நீங்கள் பேசுனதுக்கு நான் பதில் பேசினேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. நேற்றே சொல்லிட்டேன்னா என் லைவ்லோட ரொம்ப பர்டிகுலராக சொல்லியிருப்பேன். எல்லாரும் கவனிச்சிங்கன்னா தெரியும், ரொம்ப கவனமாக சொல்லியிருப்பேன். இதுக்கு மீறி நானே அவங்கள பற்றி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். இனிமேல் நீங்களும் யாரும் அவங்கள பற்றி பேசாதீங்கன்னு சொன்ன பிறகு எதுக்கு இன்னைக்கு காலையில் வீடியோ போட்டு ஒருத்தவங்களை ட்ரிகர் பண்ணணும்? எப்படி பட்டப்பேர் வைப்பீங்க? நான் என்னைக்காவது அவங்களுக்கு பட்டப்பேர் வச்சுன்னா? அது கூட என்ன சொன்னேன், சின்ன மேடம் தான் சொன்னேன். அண்ணா அந்த நகைக்கடைக்காரி, அண்ணா அல்டா பிராணி. யார் அல்டாப்பு? யார் அல்டாப் பண்ணுறா? முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள நீங்கள் அடக்க கற்றுக்கணும், புரியுதுங்களா? அதே மாதிரி ஒருத்தவங்க மேலே உள்ள பிரச்சனையை திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தால் என்ன பிரச்சனைன்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா? திரும்ப 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 எதுக்கு அதையே சொல்லிட்டு இருக்கோம்? என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியும்ல? எதுக்கு அதை சொல்ல, எதுக்கு ட்ரிகர் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க? என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க? என்ன நீங்கள் ஏதாவது பண்ணுங்கள், நான் ஏன் இதெல்லாம் யோசிச்சு, நான் என்ன பண்ணணுமோ அது சட்டப்படி பண்ணிப்பேன், புரியுதுங்களா? அதே மாதிரி இதை பார்க்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், புரியுதுங்களா? இது நான் அவங்களுடைய தனிப்பட்ட அவங்களுடைய பர்சனலுக்காக அவங்க மேலே உள்ள என்ன சொல்ல தனிப்பட்ட அவங்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்கிறதுக்கெலாம் நான் சொல்லவே இல்லை. அது உங்களுடைய தனிப்பட்ட விஷயம். அவங்க பேசுகிறதோ இல்லை அவங்க செயலோ உங்களுக்கு பிடிக்கலன்னா அது நீங்கள் நடவடிக்கை எடுத்துக்கோங்க. அவங்க என்ன பேசுகிறதுக்கு தான் நான் சொல்கிறேன். இனிமேல் அவங்க என்ன பேசுனாங்கன்னா சட்டப்படி நான் நடவடிக்கை எடுப்பேன். இது வந்து யாருடைய தூண்டுதலும் கிடையாது. என்ன பேசுங்க, என்ன இனிமேல் பேசலைன்னா எதுவுமே கிடையாது. அவங்க இன்றைக்கி எனக்கு தேவையில்லாமல் பேசியிருக்காங்க. எனக்கு இப்போ ஒரு லைவ் போட்டு அவ்வளோ பேசியிருக்காங்க, சைலண்டில் இருந்திருக்கான், அவ்வளோ கெட்ட வார்த்தைலாம் பேசியிருக்காங்கன்னா எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது இல்லையா? நான் யாரையும் குற்றப்படுத்தலை. நான் ஒதுங்கி போகிறேன்னா ஒதுங்கி விட்டுறணும், யாரையும் பேசக்கூடாது. எனக்கு இந்த கண்டென்ட் கிரியேட் பண்ணுற வேலையை நான் இங்கே வேகாத வெயிலில் உட்காந்து என் குழப்பை பார்த்துட்ருக்கேன், புரியுதா? எனக்கு இதெல்லாம் வந்து அடுத்தவங்களை வச்சு இந்த யூடியூப்பில் கண்டென்ட் போடணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு தேவையும் கிடையாது, புரியுதுங்களா? முதல்ல ஞாபகத்தை வச்சு உங்ககிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆரம்பத்தில் என்னை பற்றி பேசாதீங்க, என்னை பற்றி எதுவும் சொல்லாதீங்கன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். சொன்ன பிறகு அது என்ன மற்றவங்களை மட்டமாக பேசுறது? நீங்கள் பேசுங்க, உங்களை திட்டுறவங்களை பேசுங்க. நீங்கள் பிரச்சனைகளெல்லாம் உங்களை சுற்றி வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து அட்வைஸ் பண்ணிருக்கீங்க. சாயந்தரம் ஒரு 6 மணி லைவ் போட்டு
என்னமோ யாருமே ஒன்றும் பண்ணாத மாதிரி நான் முதல்ல உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறவங்க மட்டும் கேட்காதீங்க. முதல்ல அவங்க போடுற வீடியோ அதை லைவ் எல்லாம் போய் பாருங்கள், பார்த்துட்டு பேசுங்க. இல்லைனா என்ன வேணாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறாங்க. அவங்க என்னை மதத்தோட பேரால் என்னை மிரட்டுறாங்க தெரியுமா அவங்களுக்கு. அவங்க மதத்தை வச்சு என்னை மிரட்டுறாங்க. நான் ஒரு வேறு மதத்து பொண்ணு, அவங்க மேஜிக் பண்ணிடுவேன்னு என்னை மிரட்டுறாங்க. ஏன்னா என்னெல்லாம் த்ரிட்டன் பண்ணிட்டு இருக்காங்க, எனக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்க தெரியுமா. அதனால ஞாபகத்தில் வச்சுக்கோங்க சரிங்களா.